ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு பார்ட் 5 ஆஃப் ஜாவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு கம்பேர் தி டூ ஸ்ட்ரிங்ஸ் இன் ஜாவா. ஓகேவா? பேசிக்காக நம்ம மைண்டில் வந்து என்ன வரும்னா ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்க போது அதை வந்து கம்பேர் பண்ணோம்னா ஈக்குவல் ஆகுமா இல்லை தப்பாக பார்க்க போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வேரியபிள் எடுத்துப்போம். அந்த ரெண்டு வேரியபிளையும் ரெண்டு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்க போறோம். அந்த ரெண்டு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸுமே சேமாக இருந்தால் ட்ரூ, அப்படி சேமாக இல்லாட்டி ஃபால்ஸு. எல்லாமே என்ன ஓடும்னா டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஓடும். கரெக்ட் தான், செக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்னா டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரிங் பூல் நாட் டிபெண்டிங் அப்பான் தி அட்ரஸ். ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் ஈக்குவல்ஸ் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதை வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஹவு டு கம்பேர் டூ ஸ்ட்ரிங்ஸ் இன் ஜாவா அதான் பார்க்க போகிறோம். பேசிக்கா ஸ்ட்ரிங் இன் ஜாவா ஆர் இம்யூட்டபிள் சீக்வன்ஸ். ஓகேவா? வாட் இஸ் மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் கேன் பி மாடிஃபைட் ஆஃப்டர் கிரியேட்டிங் வித்தவுட் சேஞ்சிங் தேர் மெமரி அட்ரஸ். ஓகேவா? நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க, அத நீங்க வந்து மாடிஃபை பண்ண போறீங்க. ஓகேவா? அப்படின்னா மெமரி அட்ரஸ்ல வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு அது வந்து ஏற்படுத்தாது. ஓகேவா? அது வந்து இம்யூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டு, டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகேவா? எனக்கு லிஸ்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. அதனால தான் இம்யூட்டபிள். அதனால தான் வந்து மெமரி அட்ரஸ வந்து அது வந்து பாதிக்க போறது கிடையாது. அதுவே இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னதுன்னா ஸ்ட்ரிங், இன்ட், ஃப்ளோட், டப்பிள். ஓகேவா? இதையே நம்ம இம்யூட்டபிள் சொல்ட்டோம்னா, ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதுக்கடுத்து நீங்க உங்களால ஆல்டர் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஸ்ட்ரிங் வந்து சப்போஸ் உங்க நேம போட வச்சுட்டீங்கன்னா, உங்க நேம்க்கு அடுத்து நேம் போடலாம். பட் ஆனா அது வந்து மெமரி அட்ரஸ பாதிக்கும். ஓகேவா? அதான் சொல்றாங்க. இப்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஒரு பேசிக்கான ப்ரோகிராம் எடுத்துக்குவோம். எப்பயும் போல தான் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்ட்ரிங் S1 ஹலோன்னு போட்டுருக்காங்க. ஸ்ட்ரிங் S2 கீக்ஸ்ன்னு போட்டுருக்காங்க. ஸ்ட்ரிங் S3 ஹலோன்னு போட்டுருக்காங்க. இதுல எது எது சேமா இருக்கு? S1ம் S3 சேமா இருக்கு. ஓகேவா? இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நான் சொன்ன ஆப்பரேட்டர் இந்த ஆப்பரேட்டர் தான். ஓகேவா? S1 டாட் ஈக்குவல்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. டாட் ஈக்குவல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2. S1 ஹலோன்னு இருக்கு. S2 கீக்ஸ்ன்னு இருக்கு. ஈக்குவலா இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அப்ப இதோட அவுட்புட் என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் தென் S1யும் S3 கம்பேர் பண்றாங்க. S1 டாட் ஈக்குவல்ஸ் டூ S3 கம்பேர் பண்றாங்க. அப்ப இதுவும் ஹலோ, இதுவும் ஹலோ. ஓகேவா? அப்பனா எனக்கு என்ன வரணும்? ட்ரூன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இருக்கிற கோடிங். நம்ம நோட்பேடுக்கு போவோம். நான் சொல்லி தரேன் இன்னும் ஈஸியா. என்ன எடுக்கலாம்? ஓகே. பிங்க் எடுப்போம் நினைக்கிறேன். இப்ப வந்து ஸ்ட்ரிங் ஏ அதுல வந்து நான் ஆரஞ்ச் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் பிலயும் ஆரஞ்சுன்னு இருக்கு. வித்தவுட் சேஞ்சிங் இது எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கு. ஏவும் ஒண்ணு தான், பியும் ஒண்ணு தான். இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஏ டபுள் ஈக்குவல் டூ பி அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? ட்ரூ தான் வரப்போகுது. அப்சல்யூட்லி ட்ரூ தான் வரும். தப்புன்னு வராது. பட் தப்புன்னு வரும். எங்கன்னு சொல்றேன் நானு. இப்ப ஏ வந்து ஆரஞ்சா, அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங் பூல்ல வந்து ஏ போய் ஸ்டோர் ஆயிரும். இப்ப பி ஆரஞ்சு பில போய் ஸ்டோர் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. அதான் தப்பு. ஸோ இந்த பி ஆரஞ்சு என்ன பண்ணும்னா, அட்ரஸ டிபெண்ட் பண்ணாம மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணும். இப்ப இங்க என்ன இருக்கு? ஆரஞ்சுன்னு இருக்கு. ஸோ திருப்பியும் இதே தான் ஏக்கு தான் போகும். ஓகேவா? டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரிங் பூல். அதனால தான் இங்க வந்து அவுட்புட் இஸ் ஈக்குவல் ட்ரூன்னு வந்திருக்கு. இதுவே நான் வந்து ஆரஞ்சுக்கு முன்னாடி நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சுக்கு முன்னாடி நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு குடுத்துருக்கேன்னா, இது என்ன பண்ணும்னா, ஸ்ட்ரிங் பூல் டிபெண்ட் பண்ணாம தனித்தனியா இருக்கிற ஸ்ட்ரிங் பூல வந்து டிபெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டூ இங்க இங்க ஸ்டோர் ஆயிரும். பி வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இப்ப ஏல என்ன இருக்கு? ஆரஞ்சு இருக்கு. பில என்ன இருக்கு? ஆரஞ்சு இருக்கு. இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல ஏ1 டாட் ஈக்குவல்ஸ் டூ ஏ2ன்னு போட்டிருக்கேன். இப்ப இது ஏ1 இதான் ஏ1. ஓகேவா? இது வந்து ஏ2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஏ1 டாட் ஈக்குவல்ஸ் டூ ஏ2னா 2மே ஈக்குவலா அப்படின்னு பாக்குது. இது ஏ1 இது ஏ2ன்னு வச்சுக்கோங்க. ஏ1 ஈக்குவலா இருக்கா? இது ஏ2 கூட அப்படின்னு பாக்குது. இதுவும் ஆரஞ்சு தான். இதுவும் ஆரஞ்சு தான். அப்ப என்ன இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப இது அவுட்புட் என்ன இருக்கும்? ட்ரூன்னு இருக்கும். இது வந்து எப்ப ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த நியூ ஸ்ட்ரிங் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இத தூக்கி கொண்டு இங்க இங்க போடுங்க. இங்க போட்டுட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டபுள் ஈக்குவல் போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அவுட்புட்ல என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். இப்ப வந்து விஎஸ் குள்ள போய் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல இம்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த 2 ஃபைல. இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர் இம்போர்ட் ஜாவா டாட் lang டாட் சிஸ்டம். ஓகேவா?
இப்ப வந்து 2 ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் கிளாஸ் டிக்ளேர் பண்ண போறோம். கிளாஸ் டே 4. ஓகே. அண்ட் தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள கோட் அடிக்க போறோம். இப்ப 2 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஸ்ட்ரிங்? string. ஓகேவா? ஸ்ட்ரிங் A1 is equal to என் பேரே போடுறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் A2 is equal to ஓகே. இப்ப ஸ்ட்ரிங் A1ம் சரி, ஸ்ட்ரிங் A2ம் சரி 2மே வந்து ஒரே இதுல தான் இருக்கு. 2மே என்ன வந்து ஒரே கேரக்டர்ல இருக்கு. இப்ப 2யும் அவுட்புட் எடுத்து பார்ப்போமா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகேவா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப வந்து டபுள் ஈக்குவல் டூ போட்டு பார்ப்போம். அதுக்கு டபுள் ஈக்குவல் போடாம பார்ப்போம். இப்ப A1 இஸ் ஈக்குவல் டூ A2. இப்ப உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கு அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 2வா தான் வரும். கிளியர் பண்ணியாச்சு. ஓகே. எஸ். அவுட்புட் வந்து ட்ரூவா தான் வந்திருக்கு. ஏன் ட்ரூவா வந்திருக்குன்னா, டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரிங் பூல். ஏன்னா, இது வந்து நியூ ஸ்ட்ரிங் கிடையாது. இதுவும் நியூ ஸ்ட்ரிங் கிடையாது. அங்க. ஓகே. இங்க வாங்க. இதுவும் நியூ ஸ்ட்ரிங் கிடையாது. இதுவும் நியூ ஸ்ட்ரிங் கிடையாது. அதனால 2மே என்ன பண்ணிருக்கு? ஏல போய் ஸ்டோர் ஆயிருக்கனால, இங்க வந்து அவுட்புட் ட்ரூவா தான் வரும். வென் எப்ப நீங்க நியூ ஸ்ட்ரிங்னு ஆட் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து நீங்க இத போட்டீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு வரும். இப்ப ஆட் பண்ணி பார்ப்போமா? நியூ ஸ்ட்ரிங்ன்னு. ஓகே. இங்க கொண்டு போயிட்டு எனக்கு வந்து ஒரே பூல்ல இருக்காம நியூ ஸ்ட்ரிங் போ அப்படின்னு சொல்றேன். நியூ ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ணிடுச்சு எனக்கு வேற வேற பூலுக்கு போயிடுச்சு தனியா. இப்ப ஸ்ட்ரிங் A1 தனியா இருக்கும். ஸ்ட்ரிங் A2 தனியா இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து நீங்க வந்து A1 ஈக்குவல் டு A2ன்னு போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து ட்ரூ வர போறதே கிடையாது. ஓகேவா? ஃபால்ஸ் தான் வரும் கண்டிப்பா. எஸ் கரெக்ட்டா வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபால்ஸ். ஏன்னா, நீங்க சொல்லலாம். A1லயும் அதுதான் இருக்கு. B1லயும் அதுதான் இருக்கு. எப்படி நீங்க வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம்? ஏன்னா, டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரிங் பூல் நல்லா கேட்டுக்கோங்க. டபுள் ஈக்குவல் டு டிபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரிங் பூல் நாட் டிபெண்டிங் அப்பான் தி அட்ரஸ். ஸோ ஒன்லி வி கேன் யூஸ் தி டாட் ஈக்குவல் டு ஆப்பரேட்டர். ஓகே. நவ் we can use the A1 dot equals is it A2 ஓகேவா? இப்ப நான் இது குடுத்தேன். இப்ப வந்து A1 டாட் ஈக்குவல்ஸ் டூ A2ன்னு வச்சிருக்கேன். அப்படி கொடுத்தா எனக்கு என்ன வரும்? கண்டிப்பா ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரணும் எனக்கு. எஸ் ட்ரூன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா, இந்த நியூ ஸ்ட்ரிங் என்ன பண்ணுதுன்னா, வேற வேற பூல்ல போய் போடுது. கரெக்ட்டான பூல்ல போய் போடுது. இப்ப ஸ்ட்ரிங் ஏன்னா ஸ்ட்ரிங் ஏ பூல்ல போய் போடும். ஸ்ட்ரிங் பினா ஸ்ட்ரிங் பி பூல்ல போய் போடும். ஓகேவா? அண்ட் தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து A1 டாட் ஈக்குவல்ஸ் டூ A2 பார்க்கும். அப்பனா இந்த A1 ஸ்ட்ரிங் பூல்ல அந்த A2 ஸ்ட்ரிங் பூலும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். வேர் இஸ் ஈக்குவல் ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரப்போகுது. ஓகேவா? எப்பலாம் நீங்க வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங்க வந்து கம்பேர் பண்றீங்களோ, டபுள் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணாதீங்க. டபுள் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் பூல் ஆயிரும். மோஸ்ட்டா எரர் தான் வரும். மோஸ்ட்டா கிடையாது. எரர் தான் வரும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்றோம்னா, நம்ம A1 டாட் ஈக்குவல்ஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். டாட் ஈக்குவல்ஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணும்போது, டிபெண்டிங் அப்பான் தி அட்ரஸ், நாட் டிபெண்டிங் அப்பான் தி பூல். திருப்பி சொல்றேன். டபுள் ஈக்குவல் டூ டிபெண்டிங் அப்பான் த பூல், டாட் ஈக்குவல்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி அட்ரஸ். ஓகேவா? இத வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ, திருப்பி இந்த கோட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெதுவாவே பண்றேன் நானு. எப்பயும் போல நீங்க இன்சர்ட் பண்றீங்க. அண்ட் தென் கிளாஸ் டிக்ளேர் பண்றீங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எப்பயும் போட்டாச்சு. 2 ஸ்ட்ரிங் போட்டாச்சு. 2 ஸ்ட்ரிங்லயும் நியூ ஸ்ட்ரிங் தனித்தனியா ஒரு புல்ல போட்டிருக்கீங்க. அண்ட் தென் 2மே ஒரு காமன் தான். இப்ப வந்து அவுட்புட்ல வந்து டாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணா மட்டும் தான் ட்ரூன்னு வரும். டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணா ட்ரூன்னு வராது. பிகாஸ் டிபெண்டிங் அப்பான் தி அட்ரஸ், நாட் டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரிங் பூல். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போமா? தேங்க் யூ.